Good morning to all. Welcome to 5th standard social science class. Today we are learn about continuations of the lesson 10 natural disaster. Next content is tsunami. What is tsunami? Tell me now. The occurrence of an earthquake or a volcanic eruption under the sea can create huge sea waves. ஓகே சுனாமினா கடலுக்கு அடியில் எனது ஷேக் அதாவது நிலநடுக்கம் ஏற்படும் போது எரிமலை வெடிப்பு ஏற்பட்டாலும் தென் அலைகள் வேவ்ஸ் இருக்கு இல்லையா ஸோ பெரிய கடல் அலைகள் வந்து உருவாகும் இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா சுனாமின்னு சொல்கிறாங்க ஓகே டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஆல் ஆஃப் யூ டேக் புக் பேஜ் நம்பர் 58 பேஜ் நம்பர் 58 Tsunami. The occurrence of an earthquake or a volcanic eruption under the sea can create huge sea waves. This is known as tsunami. Tsunami sea waves can travel at a speed of about 750 km per hour near the host. A tsunami wave looks like a wall of water coming towards the host of the create speed. அதாவது கடலுக்கு அடியில் வந்து பூமி ஷேக் ஆகும் ஓகேவா நிலநடுக்கம் அல்லது எரிமலை வெடிப்பு ஏற்பட்டாலோ என்ன செய்யும் அலைகள் வந்து கடலை அதாவது கரையை வந்து வந்தடையும் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுனாமி என்று சொல்கிறாங்க ஓகே கடல் அலைகள் வந்து மணிக்கு சுமார் எவ்வளோனா 750 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த சுனாமி வருமா ஓகே ஸோ கடற்கரை அருகில் வந்து சுனாமி அலையானது மிக வேகமாக கடற்கரையை நோக்கி வரும் ஓகே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கடல்லேருந்து அலைகள் ஸ்பீடாக வரும் ஸோ அதுதான் ஏதாவது அங்கே நேரும்போது தான் இந்த கடல் அலை வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து கரையை கிடக்கும் ஓகே ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து தூரமாக இருந்து பார்க்கும்போது ஒரு சுவர் போல் காணப்படும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வேறு த சுனாமி கேன் லிஃப்ட் போட்ஸ் அண்ட் த்ரோ தம் on land near the host. Most of the loss of human lives is due to drowning. It is very destructive. We can take the following precaution during or after a tsunami. அதாவது இந்த சுனாமி பிளேசஸ்லாம் வந்து சுனாமி படகுகளை வந்து போட்டுகள்லாம் வந்து என்ன செய்யும்னா கரையில் கடற்கரைக்கு அருகில் உள்ள லேண்டில் வந்து என்ன செய்யும்னா தூக்கி வீசப்படும் ஓகேவா ஸோ சுனாமி ஸ்பீடாக வரும்போது அங்கே உள்ளே இருக்க போட்டெல்லாம் நிலத்தில் தூக்கி வீசப்படும் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான உயிர்கள் வந்து சேதமடையும் நீரில் மூழ்கி உயிரிழப்பு வந்து காணப்படுகிறது ஓகேவா ஸோ இது மிகவும் அழிவுகரமானது நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ தற்போது வந்து சென்னையில் அதிகமாக மழை பெய்யுது கடற்கரை ஏரியா ஃபுல்லாக வந்து என்ன செய்யுதுன்னா கடலுக்குள்ளே மூழ்குது இல்லையா ஸோ அது மாதிரி தான் சுனாமின்னு சொல்கிறாங்க பட் இது சுனாமி பட் அதெல்லாம் வந்து அதிகமான மழை காரணமாகவும் தென் எரிமலை வெடிப்பு காரணமாகவும் சுனாமி வந்து ஏற்படும் ஸோ இதில் நிறைய சிட்டிஸ் எல்லாம் வந்து என்ன செய்யணும் அழிஞ்சு போகும் மக்கள் அதாவது வீடு இதெல்லாம் வந்து சேதமடையும் ஓகேவா Okay, next we can take the following precaution during or after a tsunami. First point, move quickly towards higher ground. அதாவது சுனாமி ஏற்படும் போது முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மூவ் குயிக்லி டுவர்ட்ஸ் ஹையர் கிரவுண்ட் அதாவது உயரமான நிலத்தை நோக்கி வந்து விரைவாக நம்ம போகணும் உயரமான பிளேஸுக்கு ஃபஸ்ட்டு போகணும் சுனாமி ஏற்படும் போது ஓகேவா செகண்ட் பாயிண்ட் டு நாட் என்டர் த சீ இஃப் த வாட்டர் இஸ் ரிசைடிங் குயிக்லி தண்ணீர் வந்து வேகமாக வரும்போது என்ன செய்யணும் கடலுக்கு போகக்கூடாது ஓகேவா தண்ணீர் அதாவது ஃபாஸ்ட்டாக வந்து அலையடிக்கும் போது என்ன செய்யக்கூடாது கடலுக்குள்ளே செல்லக்கூடாது ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் இன்ஸ்டால் அண்ட் எஃபெக்டிவ் சுனாமி வார்னிங் சிஸ்டம் சுனாமி ஏற்படும் போது சுனாமி எச்சரிக்கை அமைப்பை வந்து நம்ம என்ன செய்யணும் நாடணும் ஓகேவா சுனாமி வார்னிங் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறாங்க டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டு யூ நோ இன் ஜப்பான் which is highly prone to earthquake communication system are well developed. Any precautions is immediately announced so that the people have ample
time to move to some safer places. அதாவது நிலநடுக்கம் ஏற்படும்போது அதிகமாக ஜப்பான் நாடு வந்து அங்கே அதிக தகவல் தொடர்பு அமைப்பை வந்து நன்கு வளர்ந்துள்ளதுனால அங்கே வந்து அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வசதியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஜப்பான் நாட்டில். ஓகேவா? ஸோ எந்த ஒரு கணிப்பும் வந்து உடனடியாக அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மக்கள் சிலர் வந்து என்னென்னா பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து உடனே இமிடியேட்டாக வந்து போயிடுவாங்க. இதனால் ஜப்பானில் வந்து டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு நிலநடுக்கமோ பூகம்பமோ ஏற்படும் போது அதற்கான ஃபெசிலிட்டிஸ், அதாவது தகவல் தொடர்பு மையத்தை வந்து நன்கு வளர்ச்சி அடைந்ததுனால அவங்க சேஃபாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் செக் பாயிண்ட். Tick the correct option. The study of the earthquakes is called seismology, then cosmology. Say the answer. First one, seismology. Okay. Second question, a drought is caused due to shortage of water and milk. Tell me answer. Water and milk. First one is water. Okay. Tsunami waves travel very fast. Tsunami waves travel very fast and very slow. Tell me answer. First one is very fast. Okay, tsunami waves travel very fast. Okay, next content is cyclones. Page number 59. Cyclones na சூறாவளி னு அர்த்தம். ஓகேவா? The winds in a cyclone flow at a very high speed. Cyclones can cause very heavy rainfall, which is highly destructive to life and property. In India, cyclones come from the Bay of Bengal and strike against the eastern coast of India. Warnings about the movement of cyclones are given through radio and television. ஸோ சைக்ளோன்ஸ்னால் சூறாவளின்னு சொல்லுவோம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படி காற்று வந்து சுழற்றி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது சைக்ளோன்ஸ். சூறாவளி காற்று மிக வேகமாக வந்து வீசுகிறது. ஓகேவா? ஸோ சூறாவளிகள் மிக அதிக மழைப்பொழிவை வந்து ஏற்படுத்தும். ஓகேவா? அந்த சைக்ளோன்ஸ் வந்து காற்று அதிகமாக வீசும்போது என்ன செய்யுது? அதிக மழைப்பொழிவை வந்து ஏற்படுத்தும். இப்போ ஏற்படுது இல்லையா காற்று? அது காற்றழுத்த தாழ்வு மண்டல பகுதிகள் வந்து ஏற்படுறதுனால என்ன செய்யுது? மழைப்பொழிவு அதிகமாக ஏற்படுதுன்னு இப்போ பார்க்குறோம் இல்லையா நியூஸில்? ஸோ நம்ம சைடு மழை அதிகமாக பெய்யுது இல்லையா? ஸோ இதன் காரணமாக தான். ஸோ சூறாவளி காற்று வந்து மிக வேகமாக வீசும்போது மழைப்பொழிவு வந்து அதிகமாக காணப்படுது. இது என்னென்னா நம்ம உயிரையும் தென் உடைமைகள், ப்ராப்பர்ட்டிஸ், வீடு, தென் வேறு என்னது நம்ம வச்சுருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து என்ன செய்யுதுன்னா பாதிக்கப்படுது. ஓகேவா? ஸோ இந்தியாவில் உள்ள வங்காள விரிகுடா, அதாவது பே ஆஃப் பெங்கால் இருக்கு இல்லையா? ஸோ வங்காள விரிகுடாவிலிருந்து இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை நோக்கி எதிராக என்னது இந்த புயல்கள் வந்து தாக்குகின்றது. ஓகேவா? ஸோ புயல்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அங்கே இருந்து பே ஆஃப் பெங்காலிருந்து இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியை நோக்கி என்ன செய்யுதுன்னா அந்த புயல் தாக்குகிறது. காற்று அதை நோக்கி வீசும்போது இந்த மாதிரி சூறாவளி ஏற்படுது. ஓகேவா? ஸோ புயல்களின் முன்னெச்சரிக்கைகள், அதாவது எதன் மூலியமாலாம் வந்து நம்ம அறிஞ்சிக்கிறோன்னா, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னா வானொலி. ஓகே, ரேடியோ அண்ட் டெலிவிஷன். ஓகே, ரேடியோ அண்ட் டெலிவிஷன், வானொலி அல்லது தொலைக்காட்சி மூலியம் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம்? கேட்குறோம் இல்லையா? ஸோ அது மூலியமாக நம்ம தயாராகிக்கிடணும். ஓகே, வி ஷுட் டேக் த ஃபாலோயிங் ப்ரிகாஷன் டூரிங் அண்ட் ஆஃப்டர் சைக்ளோன்ஸ். ஸோ அந்த சூறாவளிக்கு பிறகு நாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய என்னெல்லாம்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், லிசன் டு வெதர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேடியோ அண்ட் டெலிவிஷன். ஸோ ரிப்போர்ட், அதாவது சொல்லுவாங்க இல்லையா அந்த வானொலி அறிக்கை ஆய்வாளர் சொல்லுவாங்க இல்லையா, லிசன் டு வெதர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேடியோ அண்ட் டெலிவிஷன். ஸோ ரேடியோ மூலமோ இல்லை டெலிவிஷன் மூலியமோ என்ன செய்யணும்? கேட்கணும். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சொல்லுவாங்க, நம்ம அதை வந்து கேட்கணும். ஓகேவா? லிசன் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், மூவ் டு எ சேஃபர் பிளேஸ் பிஃபோர் த சைக்ளோன் ரீச்சஸ் யுவர் ஏரியா. ஸோ சூறாவளி வந்து நம்ம பகுதிகளை அடையிறதுக்கு முன்னாடி என்னென்னா பாதுகாப்பான இடத்திற்கு செல்லணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ தேர்ட் பாயிண்ட், ஸ்டோர் எனஃப் ஃபுட் இன் வாட்டர் ப்ரூஃப் பேக்ஸ். ஓகே, ஸ்டோர் எனஃப் ஃபுட் இன் வாட்டர் ப்ரூஃப் பேக்ஸ். போதுமான உணவு மற்றும் நீர் புகா, அதாவது பிளாஸ்டிக் பை இல்லையா, பிளாஸ்டிக் பை இருக்கு இல்லையா,
ஸோ நீர்ப்புகா பையிலேருந்து நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க, சேமித்து வைக்கணும் ஃபுட்டெல்லாம். ஓகே. ஸோ 4th பாயிண்ட், அவாய்ட் flood water and be careful about snakes. Avoid flood water and be careful about snakes. அதாவது வெள்ள நீரை வந்து தவிர்க்கும். அங்கே வந்து அந்த நீருக்குள்ள என்னென்னா வாட்டருக்குள்ளே என்ன கிடக்குன்னா ஸ்னேக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாம்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? ஸோ தண்ணியில் எல்லாமே அடிச்சுட்டு வரும். ஸோ அதில் வந்து பாம்புகள்லாம் அதிகமாக காணப்படுறதுனால ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வெள்ளத்தில் ஏற்படக்கூடிய நீரில் இருந்து நம்ம விலகி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ 5th பாயிண்ட், ஆஃப்டர் தி சைக்ளோன் ட்ரை த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். ஓகே. 5th பாயிண்ட், சூறாவளிக்கு பிறகு மின்சார சாதனங்களை வந்து என்னென்னா ரொம்ப காய வைக்கணும், அதை உலர வைக்கணும். ஓகேவா? ஈரப்பதமாக இருக்கும். ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் ட்ரையாக வச்சு யூஸ் பண்ணணும். ஓகேவா? Okay, 6th point, do not go near the sea host at the time of the cyclone. Do not go near the sea host at the time of the cyclone. சூறாவளியின் போது கரைகளில் வந்து என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதில் நம்மளும் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? If you see the picture, a developing cyclone and destruction by a cyclone. ஸோ சைக்ளோன்ஸ் வந்து எப்படி ஏற்படுது, இந்த மாதிரி சேதத்தை ஏற்படுத்துதுன்னு அந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. All of you see the picture. Okay. So 10th lesson is finished. Okay, 10th chapter is finished. Now we are going to see the 10th chapter book exercise. Okay. All of you take book page number 60. Page number 60. Assessment work. Option A, state whether the statements are true or false. First question is, nature is an important source of destruction on the earth. Say the answer. True. Okay. Second question, all parts of India experience flood during the rain season. Tell me answer. False. Okay. Third question, in India, most cyclones come from the Bay of Bengal. Answer is true. Okay. Fourth question, the study of earthquake is called seismograph. Okay. Tell me answer. False. Okay. Option B, tick the correct answer. First question, which state in India is prone to droughts? Option A, Assam. B, West Bengal. C, Kerala. D, Rajasthan. Answer is option D, Rajasthan. Okay. Second question, cyclones are always associated with option A, heavy rains. Option B, tsunamis. Option C, landslides. Option D, earthquake. Say the answer. Option A, heavy rains. Okay. Third question, the maximum strength of an earthquake is felt near the option A, focus. Option B, sea host. Option C, epicenter. Option D, city. Tell me answer. Correct answer is option C, epicenter. Okay. Fourth question, drip irrigation is used for saving. Tell me answer. Option A, water. Option B, soil. Option C, crops. Option D, land. Answer is option A, water. Drip irrigation is used for saving water. Okay. Okay, next page number 61. Filling the blanks. First question, natural disaster can cause damage to dash and dash. Natural disaster can cause damage to dash and dash. Say the answer. Human life and property. Okay, human life and property. Second question, shortage of water can solved by dash harvesting. Say it again. Shortage of water can be solved by dash harvesting. Tell me answer. Rainwater. Okay, rainwater. Third question, the instrument which can measure an earthquake is called dash. Say it again. The instrument which can measure an earthquake is called dash. Tell me answer.
Seismograph. Okay. Seismograph. Seismograph. Okay. Seismograph. Fourth question. To prevent a drought, we should encourage the system of dash. Say it again. To prevent a drought, we should encourage the system of dash farming. Tell me answer. Try. Okay. To prevent a drought, we should encourage the system of try farming. Okay. Okay, all of you read the book. We will meet in the next class. Thank you.